பாமக பாஜக இடையே ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி ஒப்பந்தம் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாமக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இந்த ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கூட்டணி ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகியிருக்கு, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தற்போது பாஜக மற்றும் பாமக இடையே அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையொப்பமாகி இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தற்போது ஒப்பந்தத்திலே கையொப்பமிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒப்பந்தத்திலே கையொப்பமிடுகிறார். பாஜக தலைவர்கள் முன்னிலையிலே இருக்கின்றார்கள். தொடர்ந்து பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிடக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தற்போது கையொப்பமிடுகின்றார். அவர் கையொப்பமிட்ட பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் கையொப்பமிடுகிறார். இரண்டு கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைவர்களும் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய நிலையிலே கூட்டணி தற்போது உறுதியாக ஒப்பந்தமானது. இருவரும் அந்த ஒப்பந்த காப்பியினுடைய அந்த நகலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதில் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்கள் தற்போது வெளியாகவில்லை. இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை மட்டும் நம்மால் திரையில பார்க்க முடிகின்றது. தற்போது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவிற்கு 10 தொகுதிகள் முதற்கட்டமாக ஒப்பந்தமாகி இருப்பதாகவும், அந்த 10 தொகுதிகள் ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய நிலையில் அது எந்தெந்த தொகுதிகள் என்பதும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.